அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து, ஒரு காமெடியான ஒரு சம்பவம். நான் வந்து ஒரு 16, 17 வயசா இருக்கிறப்போ, அ பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த விஷயத்த பத்தி சொல்லப் போறேன். நான், எங்க அம்மா, எங்க அப்பா 3 பேரும் போயிட்டு, சாமி கும்பிட்டு நல்லா இருந்தது. திரும்பி வர்றப்போ நடந்த சம்பவத்த பத்தி தான் சொல்லப் போறேன். இப்ப நெனச்சா கூட எனக்கு அந்த சம்பவத்த மறக்கவே முடியல. நான் வந்து பஸ்ல உட்காந்துருக்கோம். பஸ்ஸு ஜன்னலோர சீட்ல தான் நான் உட்காருவேன். சின்ன பிள்ளையிலேருந்து அப்படிதான். அந்த ஜன்னலோர சீட்ல தான் உட்காருவேன். அந்த சீட்டோட ஹைட் எவ்வளோ தெரியுங்களா? இவ்ளோ உயரம். நம்ம தலையெல்லாம் மறைக்கிற அளவுக்கு இவ்ளோ உயரம். தலைக்கு மேல இருக்கும். சிலதெல்லாம் வந்து கொஞ்சமா இருக்கும். உட்காந்துட்டோம். உட்காந்ததுக்கப்புறம் அதாவது ஜன்னல் ஓரத்துல நான், எங்க அம்மா நடுவுல, அதுக்கப்புறம் எங்க அப்பா. எனக்கு முந்தின சீட்ல 3 பசங்க வந்து உட்கார்றாங்க. அதாவது நாங்க வந்து உட்காந்ததுக்கப்புறம் 3 பேரு. என்னோட வயசு தான். எல்லாம் டீனேஜ் பசங்க. 3 பேர் வந்து உட்கார்றாங்க. எனக்கு என்ன அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரத்துல அதாவது அவங்க முன்னாடி பேசுறது கேக்குது. நான் வந்து ஒட்டு கேட்கல. கேக்குது. அவன் என்ன சொல்றான், ஒரு பையனுக்கு மத்த 2 பசங்களும் சேர்ந்து ஒரு புதிய அறிவுபூர்வமான விஷயத்த பழக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், "முதல்ல அப்படித்தான் இருக்கும். அப்புறமா போக போக பழகிரும்." அப்படின்னான் பாருங்க. நான் என்னமோ நெனச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பாக்கெட்ட பிரிச்சு பொட பொடன்னு சவுண்ட் கேக்குது. பாக்கெட்ட பிரிச்சு அந்த பையனுக்கு பான் பராக்கு போட சொல்லிக் குடுக்குறானுங்க. வேற இடமே கிடைக்கல பாருங்க. செய்யறது தப்பு அதுல பஸ்ல. அவன் என்ன சொல்றான், கொஞ்ச நேரத்துல அவன் என்னத்தையோ போட்டு தொலைக்கிறான்னு நான் பேசாம இருந்தேன். கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சா பாருங்க, அது அவ்ளோ கஷ்டமா போச்சு எனக்கு. அந்த பான் பராக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால அவனுக்கு வந்து வாந்தி வருது. சரிங்களா? கிறு வருதுன்றான். மயக்கம் வருதுன்றான். அடுத்து இவன் சொன்னான் பாருங்க, வாந்தி வருதுன்றான். அப்ப எனக்கு அந்த வாந்தி வருது அப்படின்னு சொல்ற வார்த்தை எனக்கு பின்னாடி கேட்குது. நான் எங்க அம்மாட்ட சொல்றேன். "அம்மா வாந்தி வருதுன்னு சொல்றாம்மா. ஜன்னல சாத்திர்றேன்" அப்படின்னு. ஜன்னல சாத்துறேன். ஜன்னல சாத்துனதுக்கப்புறம் இந்த இந்த சீட்டுக்கும், அந்த ஜன்னலுக்கும் இடையில ஒரு குட்டி இடம் இருக்கும் தெரியுமா? இந்த மாரி ஒரு கேப்பு. அது வழியா அது வந்து நம்ம மேல பட்டுரும்ன்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரே கவல. அப்புறம் வந்து காலெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டேன். சம்மணம் போட்டுக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க. உட்காந்தே இருக்கேன். நீ யோசித்து பாருங்க, சாயங்காலம் 4 மணிக்கு பஸ் ஏறுறோம். அது 2 மணி நேரம் ஆகும் திண்டுக்கலுக்கு. காத்து எப்படி அடிக்கும்? அதாவது பஸ் ஸ்டாண்டுல அவ்வளோ சூடா இருக்கு. எப்படியாவது இந்த பஸ்ஸ கெளப்பிட்டாங்கன்னா, நல்ல காத்து வருமேன்னு ஆசையோட இருந்தேன். ஜன்னல வேற சாத்திட்டு உட்காந்துருக்கேன். நான் கேட்குறேன் எங்க அம்மாட்ட. வேற பஸ்ஸில போயிரலாமான்னு. அதுக்குள்ள எங்க அப்பா டிக்கெட் எடுத்துட்டாரு. டிக்கெட் எடுத்தா போ முடியாது இல்லையா? வேற வழியே இல்ல. அதே இடத்துல உட்காந்துட்டு பஸ் கிளம்புது. அவன் சொல்றான். அந்த வாந்திங்கிற வார்த்தைய திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. வருதுன்றான். அப்புறம் வரலன்றான். அப்போ வந்து இந்த ஃபோன் இந்த மாரி டச் ஸ்க்ரீன் ஃபோன்லாம் இல்லையா? பொழுதும் போக மாட்டேன்து. ஜன்னல் வழியா காத்தும் வரமாட்டேன்து. எப்படா அவன் வந்து வாந்தி எடுப்பானோ, வாந்தி எடுக்க மாட்டானோ அப்படின்ற அந்த பயத்திலேயே உட்காந்துருக்கேன். ரொம்ப கஷ்டமா போச்சு. அதில வந்து ரேடியோவும் கிடையாது, டிவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்படியே ஒரு பேய் படம் பார்த்த மாரி உட்காந்துருக்கேன். கால தூக்கி மேல வச்சுக்கிட்டு, இப்படி மடிச்சுக்கிட்டு, கீழ வேற பார்த்துக்கிட்டு, சைட்ல பார்த்துக்கிட்டு, ஐயோ அப்பா! அதாவது ஒரு சின்ன குழந்தைய கையில வச்சுக்கிட்டு, அ அப்படி பத்திரமா கொண்டுகிட்டு போற மாதிரி ஒரு டென்ஷன் எனக்கு வந்தது. அத விட மோசம். நம்ம பிள்ளைன்னா நம்ம பாட்டுக்கு தூங்க வச்சுட்டு பேசாம நம்மளும் தூங்கலாம். அவன் அப்படி சொல்லிட்டே இருக்கான். வாந்தி வருதுன்றான், வரலன்றான், வருதுன்றான், வரலன்றான். அப்படி ஜன்னலே திறக்காம எவ்வளோ கஷ்டமா இருக்கும் யோசித்து பாருங்க. ஏன்னா, அது அது எப்படி இருந்தாலும் முதல் ஜன்னல்ல வந்து வேகம் அந்த பக்கம் தான் வரும். அவன் நடுவுல உட்கார்ந்து இருந்திருப்பான் போல இருக்கு. அவன ஓரத்துல உட்கார வச்சுட்டானுங்க எனக்கு நேரா. எனக்கு முந்தின சீட்ல. உட்காந்துட்டான். எனக்கு என்னத்த சொல்றது? "முருகா ஏன் இப்படி கொடுமை பண்ற என்ன? இப்படி ஏன் தொல்ல பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தடவ தான் பழனிக்கு போனேன். அந்த பஸ்ல போறப்பலாம் எனக்கு அந்த பழனி ஞாபகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பஸ் ஞாபகம் வருது. இவன் அப்படி பண்ணானா? வருது, வரல. ஏன்னா முதல் தடவ வ வ அந்த பாக்கு போட்டுருக்கான். கொஞ்ச நேரம் தூங்கிட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அது மறுபடியும் வருது, வரல, வருது, வரல. அவ்வளவு 2 மணி நேரம். எனக்கு அவ்வளோ கடுப்பா இருந்தது. ஏன்னா எங்க அம்மாவையும் மாத்தி உட்கார சொல்ல முடியல. ஏன்னா இதுக்கோசரம் மாத்தி உட்கார சொல்ல முடியுமா சொல்லுங்க? எங்க அம்மா மேல பட்டாலும் கஷ்டம் தானே. அதனால நான் சீட்ட மாத்தவும் இல்ல. ஏன்னா அது அமைச்சர் சீட்டு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன். கடைசியில திண்டுக்கல் வந்துருச்சு. 3 பேரும் போயிட்டு இறங்கிட்டானுங்க. அந்த பசங்கலாம் என் வயசு தான. அதனால அவன்ற. இறங்கி நின்னுட்டு அவன் எப்படியோ நின்னுகிட்டு இருந்தான். சரி அப்பவாவது வாந்தி
அப்பவாவது வாந்தி எடுப்பானான்னு பார்த்தா, அப்பவும் வாந்தி எடுக்கல. கொஞ்ச நேரம் நின்னுகிட்டே இருந்துட்டு, கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், போயிட்டேன். எனக்கு வந்த ஆத்திரமா, ஒரு காத்தோட்டமா ஜன்னல திறந்து வுட்டுட்டு, அப்படியே நான் வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். வேடிக்கை பார்க்குறேன்னா என்ன, அந்த வீடு எப்படி இருக்கு, தோட்டம் எப்படி இருக்கு, மாடு அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். நான் சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு பழக்கமாயிடுச்சு. பார்த்துட்டே வருவேன். அப்படியே தியானம் பண்ற மாரி அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு. அந்த சந்தோஷத்த அன்னைக்கு கெடுத்து வுட்டானுங்க. அப்புறம் இது இது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த பான் பராக் இருக்கு இல்லையா? அத வந்து சிலர் மென்னுட்டு துப்பிடுவாங்க. அது லேசா மயக்கம் வர்ற மாரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டுருக்கேன். எனக்கு தெரியாது அது. அத பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா பார்த்துருக்கேன். அதுக்குள்ள ஏதோ ஏதோ போட்டிருக்கும். மசாலா பொருள் மாதிரி இருக்கும். ஆனா அது மயக்கம் வருமாம். எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு பால் கறக்க ஒருத்தர் வருவாரு. அவரு எப்போதுமே பேச மாட்டாரு. ஒரு 24, 25 வயசு இருக்கும். பேசவே மாட்டார். அ அவர் ஏன் பேசல அத பத்தி நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு நாள் கவனிச்சேன். தொடர்ந்து ஒரு 1 மாசம் அவர் பால் கறக்க வரவே இல்ல. எங்க அம்மாட்ட கேட்டேன், "ஏன் அவரு வரல?" அப்படின்னு. அ கேட்டப்போ அவருக்கு வந்து அ இந்த அவர் பேசவே மாட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? ஏன் பேச மாட்டான்றாருன்னா, பேசலன்னா, அந்த பாக்க வந்து வாயில போட்டு இங்க இப்படியே அடக்கிக்கிறது. இந்த இடது பக்கம் அடக்கி, அடக்கி அவருக்கு இந்த பக்கம் கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்து கல்யாணம் கூட ஆவல. ரொம்ப சின்ன வயசு. இறந்து போயிட்டார். கேன்சர் வந்து இறந்து போயிட்டார். எங்க பக்கத்து ஊர்ல ஒரு அம்மா, நான் ஒரு 5ஆம் கிளாஸ் 5 வயசு 5 வயசுலேருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் அவங்கள கவனிச்சிருக்கேன். தொடர்ந்து கவனிச்சிருக்கேன். ஏன்னா, அவங்க வீட்டு வழியா தான் ஸ்கூல் போகணும். வெத்தல பாக்கு போடுவாங்க. இடுப்புல எப்பவும் வெத்தல பாக்கு இருக்கும். புகையல இருக்கும். புகையிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து சுருட்டு மாதிரி புகையில இல்ல. அது வந்து வாயில போடுறது. அது ஒரே ப்ராடக்ட் தான். வாயில போட்டு மெல்லுவாங்க. அந்த வாயில போட்டு மென்னுட்டு, அங்க வெத்தல பாக்கு, புகையில எல்லாத்தையும் போட்டு மெல்லுவாங்க போல இருக்கு. அதெல்லாம் போட்டுட்டு இந்த பக்கம் அந்த லெஃப்ட் சைடு கொறடுன்னு சொல்லுவாங்க. இந்த வாயிலேயே வச்சிருப்பாங்க எப்பவுமே. எப்பவுமே ஒரு கல்கோனா வாய்க்குள்ள போட்ட மாரி அப்படி இருக்கும் வாய். பெருசா இருக்கும் இந்த பக்கம். அவங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும். தொடர்ந்து அவங்க புகையில போடுறாங்க. எப்பவுமே இடுப்புல வெத்தல இருக்குன்னா பார்த்துக்கோங்க. யார் கேட்டாலும் குடுப்பாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 50, 60 வயசு இருக்கிறப்போ அ கேன்சர் வந்துருச்சு. ஏன்னா அந்த புகையிலையோட எஃபெக்ட் அது மட்டும் இல்ல. அது வச்சுக்கிட்டே இருக்கிறது. அது வந்து அப்படியே வாய்க்குள்ளேயே 1 மணி கணக்குல, ஒரு நாள் கணக்குல, ஒரு நாளைக்கு ஒரு 2, 3 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது. யோசித்து பாருங்க. இப்ப நம்ம டீ பாக்கெட்டு, டீ தூள எடுத்து வாய்க்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆகும் இந்த ஸ்கின் எல்லாம் என்ன ஆகும்? சரி விடுங்க உதாரணம் சரியில்ல. அந்த மாதிரி வாய்க்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு வாயில கேன்சர் வந்துருச்சு. எங்க அம்மாயி பரவாயில்லையே! எங்க அம்மாயிக்கு வெத்தல போடுற பழக்கம் இருந்தது. ராத்திரி தூங்குச்சு. அ ராத்திரி தூங்க போச்சு. காலையில எந்திரிக்கவே இல்ல. நைட்லயே தூக்கத்திலேயே இறந்து போயிடுச்சு போல இருக்கு. அந்த சாவு கூட பரவால்ல. இப்ப அந்த புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது புண்ணு வந்து அதுக்கு டெஸ்ட் பண்ண போயி, நம்ம குடும்பத்த சேர்ந்த எல்லாரும் அந்த அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா, இந்த சினிமா சினிமா போடுறப்போ, அது முன்னாடி ஒரு விளம்பரம் போடுவாங்க தெரியுமா? அதுலலாம் காமிப்பாங்க பாரு புண்ணு. ஐயோ! பார்க்கவே பயமா இருக்கு. எப்படி ஒரு சாவு பாருங்க. எப்படிப்பட்ட சாவு பாருங்க. வாயில வந்து புண்ணு வந்து பேச முடியாது, சாப்பிட முடியாது, உடல் மெலிஞ்சு, அப்புறமே இறந்து போவாங்க. ரொம்ப கஷ்டம். அந்த பையன் வந்து ஒரே 1 மாசம் தான் பால் கறக்க வரல. அதுக்குள்ள அவருக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ தெர்ல, இறந்து போயிட்டாரு. அது ஏன் சொல்றேன்னா, ந ந நீங்க வந்து ம் உலகத்தில சாப்பிடுறதுக்கு விதவிதமா பண்டங்கள் இருக்கு. அப்படி சாப்பிடலாம். ஆனா இந்த மாதிரி பாக்கெல்லாம் போட்டு, அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒரு த்ரில்லிங்கா இருக்கும். ஆனா நோய் வந்து அந்த பஸ்ல பார்த்த பசங்கள்ல ஒரு பையன் நல்ல பையன். மத்த 2 பேரும் ஏற்கனவே பழகுனவனுங்க. இப்ப அந்த பசங்களுக்கு வந்து இது இதுவரைக்கும் தொடர்ந்து போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நோய் வந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு விஷயமும் நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாம போயிடுச்சுனாலே பிரச்சனை வரும். அது ரொம்ப கவனமா சாப்பிட்டு, கவனமா இருக்கிறவங்களுக்கே நோய் வர்றப்போ, இவங்க வந்து இந்த நோய வந்து வெத்தல பாக்கு வச்சு கூப்பிடுறாங்க பாருங்க. "வேங்க என்கிட்ட வா, என்கிட்ட வான்னு" சொல்லிட்டு. சிலர்லாம் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துனால கூட வயித்துல கேன்சர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா குடிச்சு கேன்சர் வந்து இறந்து போய் பார்த்துருக்கீங்களா? அப்படியும் ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா, நம்ம எந்த தப்புமே பண்ணாம எதேர்ச்சியா ஒரு நோய் வந்துட்டா கூட பரவால்ல. நம்ம வேணுமுன்னே அத வர வச்சு, அதனால மத்தவங்க குடும்பத்தில இருக்க எல்லாரும் கஷ்டப்பட்டு, அதெல்லாம் தேவையே இல்ல. சரிங்களா? உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, நல்ல விஷயத்த சொல்லிக் குடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த மாரி விஷயத்த பெண்கள் பண்ண மாட்டாங்க. பசங்க தான் பண்றாங்க. ஏன்னே எனக்கு தெரியல.
ஏன்னா, அந்த கூட அந்த தண்ணி அடிக்காம இருந்தாலோ, இல்ல இந்த மாரி விஷயங்கள் செய்யாம இருந்தாலோ, அந்த கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்கவங்களுடைய சு சிந்தனையில சுதந்திரமா விடுங்க. ஏன்னா, இதெல்லாம் வந்து ஆபத்தான பழக்கங்கள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த பாக்கு, புகையில புகையிலைய தான் புகையிலன்னு சொல்லுவோம் நாங்க. இதெல்லாம் போட்டதுனால 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா, எனக்கு வந்து அந்த பஸ் சம்பவம் ரொம்ப நெனச்சா சிரிப்பா வந்தது, கடுப்பாவும் இருந்தது. ஆனா, இத எப்படி இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் நெனச்சேன். சரிங்களா? நீங்க இந்த பாக்கே போட்டாலும் பல்லு காரையா போகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பாக்கு, வெத்தல பாக்கு போட்டா, அதாவது கொஞ்ச நேரம் போட்டுட்டு முழுங்க மாட்டாங்க, துப்பிருவாங்க. அது பல்லு காரையா போகுதுன்னு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஆனா, இவங்க பாருங்க வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது அது கஞ்சானாலும் சரி, அப்புறம் வந்து எந்த பொருளா இருந்தாலும் சரி, உடம்புக்கு கெட்டதுன்னு சொன்னாங்கன்னா, அத உடனே நிறுத்தணும். சரியா? நல்ல விஷயங்கள்ல நாட்டம் வைக்கணும். நல்ல விஷயங்கள சிந்திக்கணும். நல்ல பொருள சாப்பிடுங்க. சரியா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.